இது அடங்கி விடுகின்றது. இது நல்லது. இதில் கலந்த கலையின் தன்மைகள் வெளிப்படும் போது பல உலோகங்கள் மாற்றமாகும். விஷத்தன்மைகள் பிரிக்கும் போது பல நிலையாகும். பல உலோகங்கள் இத்தகைய உணர்வு கலந்தப்பின் மனிதன் இதை நெருப்பில் வைத்து உணர்வை பிரிக்கின்றான். மீண்டும் பல உலோகங்களை ஒன்றாக சேர்த்து புது கருவிகளை உருவாக்குகின்றான் மனிதன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் நான் படிக்காத அங்க நடக்கும் நிகழ்ச்சிகள் குரு காட்டினால் உணர்வு அலைகளை இங்கே உண்டு நான் கவருகின்றேன். அந்த அறிவாக நான் அறிந்து கொள்கின்றேன். நீங்களும் இந்த உங்கள் வாழ்க்கையில் அறியாத நுகரும் என்று தீமையிலிருந்து விடுபட வேண்டும். ஆகதான் அதற்குத்தான் இந்த உணர்வை பதிவாக்கி நீங்கள் அருள் ஞானியை நினைவு கொண்டால் பகமனை உட்புகாதபடி நீங்கள் காக்கலாம். ஏனென்றால் இத்தகைய வகையை காட்டிக் கொண்டவன் தான் கலந்து கொண்டவன் தான் துருவ. அவன் தனக்குள் வளர்த்து இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அதை நாம் கவர்ந்து நம் உடலிலே பதிவாக்கி கொண்டால் வேறு எந்த உணர்வு நமக்குள் தாக்கினாலும் ஈஸ்வரா என்று அவனிடம் ஏந்தி இப்ப உங்களுக்குள் பதிவான நிலையை அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்கள் நுகர்ந்தால் அந்த உணர்வு இங்கே உண்டு. நுகரப்படும் போது இங்கே தீனி என்ற உணர்வு வாலி. ஆக அந்த சுவைமிக்க உணர்வின் மகிழ்ச்சி பெற செய்வது துருவ நட்சத்திரம். அதனின்று வரும் உணர்வை கண்ணுட்டு பதிவாக்கி நினைவில் உங்களை அங்கே செலுத்த உணர்வில் நுகர்ந்து ஓம் நமச்சிவாய் உங்கள் உடலிலே பதிவாகின்றது. அதை கவரும் என் வித்தாக உருவாக்கணும். நினைவுகொண்டால் அந்த வித்தை வளர்த்தலாம். நல்ல அகிலத்தில் நல்ல வித்து போட்டேன்னு நிறைய விதை வரும். அது நல்ல வெள்ளாம வரும். பசி தீர்த்துலாம் என்ன விதைச்சி விட்டு தண்ணி விடாம விட்டா என்ன பண்ணும்? தண்ணி விட்டாலும் களை எடுக்காம விட்டால் என்ன பண்ணும்? பலன் இல்லை. இதே போல நிலைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லும். ஆகவே அவன் இத்தகைய நிலைகளை கண்டான். இன்று விஞ்ஞானி என்ன செய்கின்றான்? இது கடல் பக்கம் இந்த மின்னல்கள் ஒவ்வொன்றும் நட்சத்திரங்கள் எதிர்மறை ஆகும்போது மின்னல் ஆகின்றது. ஆனால் இங்க மரங்களிலே கருக்கி விடுகின்றது. ஆனால் கடல்ல ஹைட்ரஜன் இந்த உப்பின் தன்மை அடக்கும் தன்மை வரும். அதனால்தான் விஞ்ஞானிகள் அதற்கு ஹைட்ரஜன் என்கிறார். அணு இயக்கத்தின் தன்மை ஒடுக்கும் தன்மை பெறுகின்றது. ஆனால் கடல்களிலே பட்ட பின் இந்த மின்னணுக்கள் இதுல யுரோனியமாக வருகின்றது. அதில் பலவிதமான நிலைகள் மலர்களாக மாற்றுங்க. சாதாரண நிலையில் ஒன்றுடன் ஒன்று இணைக்காத தனித்தன்மை கொண்டு தோள்கள் பட்டால் அது சாதாரண மணல்கள். அவர்கள் கடல் பகுதியில் பார்த்தோன்னா இந்த மணல்கள் நிறைஞ்சி வருவதை பார்க்கலாம். ஆக இதுடன் கலந்த நிலைகள் பலவற்றும் இதற்குள் கலந்தவை. இதனுடன் சேர்க்கப்படும்போது அந்த வீரியம் குறைந்தால் மணலாக மாற்றுகிறது. வீரியத்தின் உணர்வு அதிகமாக மணலாக மாற்றினால் யுரோனியமாக மாறுகிறது. அதை மற்றொரு இதை கொண்டு பிரிக்க கற்றுக்கொண்டால் மனிதன் அதன் உணர்வை உருவாக்கி உணர்வின் தன்மை நாம் வெடிக்க செய்யும்போது சூரியன் காந்த புலனாரில் கவர்கின்றது. அலைகளாக மாறுகின்றது. அதன் மாறப்படும் போது தன் இனத்திலும் ஊடுருகின்றது. உலோகம் இருந்தாலும் அது பாவியாக மாற்றுகின்றது. தன் இனத்தின் தன்மையோடு பொய்யற் போல சொல்லுகின்றது. ஆக தாவர இனங்களில் உள்ள தன் கரை இயக்கப்படி நட்சத்திரங்களில் உண்டு. அதன் உணர்வின் தன்மை பறக்கப்படும் போது குறுகிய காலத்தில் அது வீரியத்தன்மை இருக்க வரையிலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை புறத்தையும் அழிச்சுவிடும். அதுக்கப்புறம் உயிரினங்களே வாழ முடியாத நிலையாகும். ஆக விஞ்ஞான கண்டுபிடிப்பு தன் நாட்டை காக்க எந்த கடவுளை வணங்குகின்றாலும் இயேசுதான் எனக்கு வளர்க்கின்றான் என்னை காக்கிறான் என்று சொல்லப்படும் போது அவனே இதை செய்யப்படும் போது ஏன் இயேசு அவரை செய்யவில்லை? இதே போல இன்றைக்கு இந்த கடவுள் தான் என்னை காக்கிறான் என்று சொல்லப்போமோ மற்றவர்களுக்காக ஏண்டா அவனை கொள்றான் என்று கடவுள் ஏன் கேட்கவில்லை? ஆக நபிகள் நாயகம் இந்த உண்மை நிலையை சொன்னால் இதுதான் உண்மை நிலை என்று சொன்னால் அவர்கள் மற்றவர்களை கொல்லப்படும் ஏன் நீ செய்கின்றாய் என்று ஏன் அந்த கடவுள் கேட்கவில்லை? நீ வணங்குகின்றாய் தவறு செய்ய கேட்க வேண்டும் அல்லவா? இதெல்லாம் நுகர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிர் நமக்குள் சென்றால் உயிர் இயக்கத்தும் உள்நின்று நம்மை இயக்கும் தன்மைகள் இருக்கும். ஆக மனிதனான பின் இதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும். ஆக ஞானிகள் ஒவ்வொன்றும் தீனின் இயக்கங்களை எடுத்துரைத்தனர். நீ வாழ வழிவகுத்து கொடுத்தனர். அதை விடுத்து இந்த உடலின் இச்சைக்கும் மற்ற ஒன்று ஒருவனை அழித்து என் சுகபோகங்களுக்கு கடவுளை வணங்க கற்றுக்கொண்டனை தவிர இந்த கடவுளைத்தான் நான் வழங்குகின்ற தவிர மனிதன் வாழ வைக்கும் நிலையை மனிதனானோம் என்னை உருவாக்கினாய் நீ. ஆக இதைப்போல ஒவ்வொரு உயிரின் கடவுளாக்கி அந்த உடல் அவன் அமைத்த ஆலயம் என்று மதிக்கும் தன்மை வைத்தான் ஒவ்வொரு ஞானியும். யாராவது நினைக்கிறோமா? இதைத்தான் அன்று காந்திஜி சொன்னார். சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம் பகித்த ராம் இந்த இந்தியிலே எல்லா நிலையும் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றென்ற உணர்வை நாம் நுகர்ந்தான் அந்த சூழலின் தன்மை நமக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஊட்டும் என்ற பாடினால் நம் காலத்தில் வாழ்ந்த காந்தி. யார் அதையாவது சிந்திக்கிறோமா? ஆக கடும் நிலைகளிலிருந்து அந்நிய நிலத்திலிருந்து விடுபட அவர் தன்மையே அர்ப்பணித்தார். ஆனால் அவர் அதற்கு முன் படு போக்கியும் கூட தவறான வழியில் நடந்தவரும் கூட. ஆக நாட்டின் பற்று வரப்போது மக்களின் இயக்கத்தை வரும்போது ராமாயணத்தை கற்கும் போது இந்த உணர்வின் இயக்கங்கள் அவருக்குள் பதிவாகின்றது.
ஆகவே அவருக்குள் அந்த உணர்வின் தன்மை வரும்போது மக்கள் என்பத நிலையை ஒவ்வொரு உயிரும் கடவுளாக மாற்றுகின்றார், மதிக்கின்றார். அந்த கடவுள் வீட்டிற்கும் ஆலயம் விடுபட வேண்டும் என்று மனித உணர்வால் இயக்க நிலையிலிருந்து நீ எப்படி பற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்வார். ஆனால் அந்த காந்தி வாழ்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கின்றோம்? காந்தியை பற்றி பேசுகின்றோம், நாட்டை காக்கிறோம் என்று. நாட்டை காப்பவர்கள் நாட்டை குழப்பிக் கொண்டே உள்ளோம். ஆக காந்தியை பற்றி அனைவரும் பேசுவார், உலக நிலைகளிலே பேசுகின்றோம். இயேசு ஒரு பக்கத்தில் அடிச்சா அந்த பக்கம் அடிக்கணும், இயேசு பற்றி தான் சொல்லுன்னு அடுத்தவனை சுட்டு கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு அமெரிக்கா காலம் இயேசு பற்றி சொல்லுகின்றான், நான் மதத்தின் அடிப்படையில் உலகம் மூலம் பரப்புகின்றான், தனக்கு ஆதரவை தேடுகின்றான். ஆனால் ஆதரவு தேடிய பின் என்ன செய்கின்றான்? இதெல்லாம் அரசியலோடு ஒட்டிதான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பக்தி என்ற நிலையில் பின் அவன் ஞானத்தின் உணர்வு பகமை எப்படி நம்மை சாடுகின்றது, நாம் எங்கே அழைத்து செல்கின்றோம், நாம் எங்கே செல்லுகின்றோம் என்பதை நாம் அறிந்து வேண்டும். இந்த நிலையை செய்தாலும் கூட அவன் குண்டு செய்தால் மற்றவனை கொல்லக்கூடிய நிலைகளை அவன் செய்தால் அவன் ஆண்டவன் அவனுக்கு அனுமதிக்கின்றான். ஆக மற்ற அரசன் தன்னை காத்துக்கொள்ள செய்தால் இவன் உலகத்தை அழித்துதான், இது முதல்ல அழித்துவிடும். ஆக அவனுக்கு அடிமையா வருகின்றான். அப்ப இயேசு அவன் பக்கத்தில் இருக்கான். ஆக அணுகுண்டை எடுத்து ஹீரோஷிமாவை போட்டு வெடித்தார். ஆனால் செய்தது ஜெர்மனி. அவன் இது செய்தால் பாவம் தன்னை தொற்றுவிடும் என்று அவதி வைத்தான். ஆனால் ஒரு குண்டை போட்டுதான் இவன் அடிமையாயிருப்பான். ஆனால் இது நமக்கு பாவ செயல் வேண்டாம் என்று தன்னையே அர்ப்பணித்தான் ஹிட்லர். கொடூரம் உள்ளவன், தவறு செய்வோரனை கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வை வளர்த்தான். ஆனால் அதே சமயத்தில் மக்கள் மடிவர். ஆக மக்களை தீமை நிலையில் அழைத்துச் செல்லும் விஞ்ஞானி யூதனாக இருந்தான். அந்த யூதன் என்ற நிலை வரும்போது தனக்கு பிறப்புகின்ற உலகத்திற்கு இந்த விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் என்று வரப்படும் போதுதான் யூதனை அனைத்தும் கொன்றான். ஆக அவனை காக்க அதை செய்தான். இதுகளெல்லாம் என்ற சாமிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு எப்படி சாமி எல்லாம் கும்பிடுறோம், யாகத்தை செய்யறோம், சாமிக்கு ஒன்றும் தெரியாது என்ற நிலைகளை நீங்க எண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை இடைமறித்து உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது. எல்லா நாட்டை பற்றி தெரிந்து கொண்டவனும் எனக்கு தெரிந்து கொள்ள செய்வதும் எமது குருநாதர். இது ஒன்று மட்டும் நீ தெரிந்தால் பத்தாது, பக்தி என்ற நிலை காக்கும் சக்தி உனக்கு வேண்டும். ஆக ஒவ்வொரு மக்களும் தன்னை அறிந்து தன்னை காக்கும் உணர்வின் தன்மை அங்கு வளர வேண்டும் என்பதை சொன்னதனால்தான் இது உங்களிடம் மறித்து சொல்லுவேன். ஆகவே இதை போல பல தீமையின் தன்மையை அந்த துருவன் இந்த விஷயத்தின் தன்மை கண்ட பின் அவனுக்குள் நுகர்ந்து அவன் 16வது வயது வரப்படும் போது தான் எதையெல்லாம் அண்டத்தை கண்டானோ அந்த உணர்வை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஆக இந்த பிரபஞ்சமும் சூரியனும் எப்படி ஆனது என்ற உணர்வை, ஆதி அந்தமும் எப்படி உருவானது என்ற நிலையை இவன் காணுகின்றான். ஏனென்றால் தாய் கருவிலை பெற்ற இந்த விஷயத்தை ஒடுக்கும் தன்மை வரும்போது விஷம் எப்படி உருவானது, அந்த விஷயத்தின் தன்மை எப்படி சூரியனானது, சூரியன் எப்படி உருவானது என்று அவனுக்குள் இந்த சூரிய இயக்கம் இருக்குனால் உணர்வின் அணுவின் இயக்கங்கள் எப்படி இருப்பது என்ற நிலையை அவன் உணர்ந்தான். எவ்வாறு இந்த சூரியனோ கோள்களோ இல்லாத போது அது எப்படி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்ச்சியை அடைந்தது என்ற நிலையை தெளிவாக அவனுள் அவன் காணுகின்றான். அதிசயனாக இருக்கும்போது அவன் வளர்ச்சியில் தான் தெரிந்து கொள்ளப்படும் போது இதை உணர்வின் தன்மையை உணர்கின்றான். எவ்வாறு? ஆக அகண்ட அண்டம் இருண்ட நிலைவு கொண்டது. இந்த மாதிரி சூரியனும் கோள்களோ இல்லை. நீங்க வீட்டை ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு மூடி வச்சுட்டு போங்க, ஒரு மாசம் கழிச்சு வந்து திறந்து பாருங்க, நெடி தள்ளும், வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. அதே போல அகண்ட அண்டம் திறந்த வெளியாக இருப்பினும் ஏற்படும் வெப்பத்தால் திடீர்னு வீட்டை திறந்து பார்த்தா வெப்பம் வரும். இதே போல வெப்பத்தின் தன்னல் கூடுகின்றது, அது ஆவியின் தன்மை அடைகின்றது, நாளடைவில் விஷத்தின் தன்மை அடைகின்றது. ஆக இதே போல வெப்பத்தின் தன்மை உருவாகி வருகின்றது, விஷத்தின் தன்மை நெறிகள் இதை தாக்குகின்றது, நகர்ந்து ஓடும் தன்மை வருகின்றது. மோதலில் மீண்டும் ஒரு வெப்பத்தின் தன்மை வருகின்றது, நகர்ந்து ஓடும் போது காந்தம் என்ற நிலை வருகின்றது. நான் ஆதி பராசக்தி என்பது நெருப்பு, ஆதி லட்சுமி என்பது 2ஆக உருவானது, ஆதி சக்தி என்பது விஷம். இந்த மூன்றும் சேர்த்து 3 சக்தியிலே மும்மரம் என்ற நிலையை அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மும்மலம் ஆன பின், இந்த 3 சக்தி ஆன பின் ஆதி லட்சுமி என்பது நெருப்பு வெப்பம், ஆதி லட்சுமி என்பது காந்தம். இதெல்லாம் காரண பேரை வைத்து நாம் எல்லாம் அறிந்து உணர்ந்து இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எதை பின்பற்ற வேண்டும், நம்மை அறியாத தீமைகளை எதை கொண்டு எதை அழிக்க வேண்டும். சந்தர்ப்பத்தால் அகசியம் தாய் கருவிலை வைந்த உணர்வை எடுத்தால் இப்ப நாம் தாய்மார்கள் எல்லாம் பார்க்கணும்,
அந்த கர்ப்பத்தில் இருக்க போகும்போது டெக்னிக்கல் அங்க சண்டை போடுறதும் பாக்குறது, அந்த கிரிக்கெட்டா இதெல்லாம் விளையாடுறது பார்ப்பாங்க. அவன் பிறந்த உடனே அங்க சண்டை போடுறது, அங்க வேதனைப்படுறது, இந்த உணர்வு வந்தவொடனே அந்த வேதனைப்படுறது என்ன செய்யலாம், பிறந்த உடனே இதை செய்வான். இன்றைக்கு நான் பார்க்கறது விஞ்ஞான அறிவில் இதை போன்ற நோயாளி பாட்டுன்னு இறக்கமா இருப்பாங்க அடப்பாமே. ஆனா அந்த உணர்வு ஒன்னிலிருந்து 90 நாளுக்குள் இதை கருவாக்கி விட்டால் இந்த உணர்வின் தன்மை அவன் அந்த செயலின் உணர்வாக உருவாகின்றான். ஆனால் அகசியனோ தீமையிலிருந்து விடுபடும் அவன் தாய் நுகர்ந்த உணர்வு இன்று அண்டத்திற்கு முதல் மனிதன் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதியை பெற்றான். அவனின்று வருவதை தொடர்ந்து ஒரு வித்து உருவானால் அதன் தொடர் வருகின்றது. ஆக ஒரு உணர்வின் தன்மை பெற்ற பின் உடல் வருகின்றது. அது உணர்வின் தன்மை ரொம்ப தன் இனத்தை பெருக்குகின்றது. இதே போலதான் உணர்வு ஒளியாக மாற்றி உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரமானவன் துருவ நட்சத்திரமான இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் சாப்பாட்டை நினைச்சிடாங்க. இது அரும்பெரும் சாப்பாடு. அதனால இதை நீங்கள் பறிந்து கொண்டு இந்த உணர்வின் தன்மை பதிவான பின் நாளை வரும் விஞ்ஞான உலகில் இந்த நமது உயிர் எலக்ட்ரிக், ஆனால் அதே சமயத்தில் நம்ம சூரியன் எலக்ட்ரிக் தான் உருவாக்கணும். அதிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரிக் அடுத்து ஒன்றை காந்தம் இழுத்து கொண்ட எலக்ட்ரானிக், அது இயக்கத்தன்மை. அது எலக்ட்ரானிக்காக இயக்கப்பொறியாக தாக்கப்படும் போது மற்றொன்றை தாக்குகின்றது. அதன் உணர்வின் தாக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்னுடன் அந்த வெப்பத்தால் தன்னுடன் இணைக்கப்படும் அது சத்தாக இயக்க செய்கிறது. புரோட்டான், நியூட்ரான், அதனுடைய உணர்வுகள் புதுவிதமான நிலைகள் அணுகள் மாறுகின்றது. இந்த உணர்வின் தன்மை 2 கலந்தார் நியூட்ரான் என்று விஞ்ஞானிக்காரன பேரை வைக்கின்றான். அவன் தெரிந்து கொண்ட உணர்வு கொண்டு கல்வியின் அறிவால் அவன் தெரிந்து கொண்டான். மெய்ஞானி தனக்குள் என்ன கண்டான், வெப்பம், காந்தம், விஷம். ஒரு சத்தை நுகர்ந்தால் அது சீத்தா, அந்த சுவையின் உணர்வு தனக்குள் சேர்த்தால் அந்த மனம். ஆகவே 5 புலன் அறிவை அவன் காட்டுகின்றான். இவன் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இவன் பெயரை இடுகின்றான். ஆக இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்தால் எது என்ற நிலையில் அவன் அறிந்தான். ஆனால் மனிதனான நாம் இன்று அரசன் என்ற நிலைகள் வரும்போது அவன் காட்டிய நெறி இந்த குறுகிய கால உடலுக்கே காலத்தை செலவழி விஷத்தின் தன்மை பாய்ச்சுகின்றான். இந்த உடலையே அழித்து விட்டால் மீண்டும் நஞ்சு கொண்ட பாம்பின் இனத்துக்கே சேருகிறோம் என்று மறந்துவிட்டான். விஞ்ஞான உலகால் ஏற்பட்ட உணர்வு காற்று மண்டலமாகும் போது இன்று பத்திரிகை வாயிலாகவோ விஷத்தின் தன்மை வெளிவிடும் போது எந்த ஆடையை நாம் விஷத்தை பிரிக்க ஆடையில் இருந்து செய்தனும் இந்த ஆடை பட்டாலும் வெடி சென்ற இந்த விஷம் தனக்குள் ஆன்மாக மாறு சிறுக சிறுக நம் விஷத்தின் தன்மையும் அடைகின்றது. தெளிவாக தெரியும். நாடை போல ஆனா இதை துடைக்கும் சக்தி வேண்டும், ஆனா அனுபவிக்க வேண்டும். ஆனா இந்த நஞ்சின் தன்மை நமக்குள்ள அடக்கும் சக்தி வேண்டும். இது நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இது உங்களுக்குள் தெளிவாகி ஒன்றுடன் நான் சொல்லும் போதெல்லாம் இணைத்தே கொண்டு வருகின்றேன். பொருட்படும்படி உங்களுக்கு நினைவாக்கும் போது உங்களை காக்கும் உணர்வுகள் அங்கு தோன்ற வேண்டும். பகமையிலிருந்து நீங்க மீள வேண்டும். இப்படி அவன் கண்டு உணர்ந்த உணர்வுகள் அகசியன் இந்த நிலை பெற்ற பின் தான் தான் எதையெல்லாம் கண்டோனோ இப்படி வெளிவரப்போது 3 நிலை கொண்டாலும் இந்த காந்தம் என்ற நிலை புதுதாக உருவாவதை தனக்குள் கவர்ந்து அந்த சத்தின் தன்மை மற்றொன்று வளர்க்கும் தன்மை பெறுகின்றது. முதல்ல இயக்கும் சக்தி பெறுகின்றது. ஒன்றை காந்தம் கவர்ந்து கொண்டால் அதை இனத்தின் தன்மை பெருக்கும் தன்மை வருகின்றது. அதான் பரபிரம்மம். ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த 3 அணுக்குள் இதை சேர்த்து கவர்ந்து கொண்டதோ அதனை உருவாக்கும் திறன் பெறுகின்றது. பிரம்மா உருவாக்குகின்றான், விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். அந்த வெப்பத்துக்குள் ஏற்படும் உணர்வின் தன்மை மறுபடியும் ஏற்படும் போது விஷ்ணு ஆகின்றான். ஆனா அந்த விஷ்ணு என்ற வெப்பத்தின் தன்மை வரப்படும் போது இதனுடன் இணைக்க வரம் கொடுத்து விடுகின்றான். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் அந்த ஞானத்தின் நிலையில் கொண்டு அதை இயக்கும் தன்மை உலகையே உருவாக்கும் தன்மை விஷ்ணு அதற்கு வரம் கொடுக்கின்றான். பிரம்மனோ உருவாக்குகின்றான். இதன்னு உடலை சேர்த்தும் போது உருவத்தின் தன்மை அடைகின்ற அங்க சிவமாகின்றது, முதல் சிவமாகின்றது. ஆக இதுடன் உணர்வின் தன்மை வரும்போது சிவமாகின்றது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த வினை என்ற உணர்வின் உணர்ச்சி ஊட்டுவது என்று இதிலிருந்தே கொண்டறிகின்றான். இந்த வேதங்களின் மூலங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த காவிய படைப்பினை இங்கே படித்துக் கொண்டால் இந்த உணர்வு உங்களுக்குள் பதிவு கொண்ட பின் அந்த காவியத்தின் உண்மை உணர்வை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று உங்கள் உணர்வே உங்களுக்கு வழிகாட்டும். அது வழிகாட்ட வேண்டும் என்பதற்குத்தான் உங்களை பதிவு செய்யும். ஆகவே இதை இப்படி அவன் கண்ட உண்மைதான். இப்படி ஒன்று எடுத்துக்கொண்ட பின் ஒன்றோடு ஒன்று மோதுவது, மீண்டும் வெப்பமாவது, தனக்குள் எடுத்துக்கொண்ட ஆவியாக மாறுவது, அந்த ஆவியின் தன்மை ஆகிய அடர்த்தி ஆகின்றது. அந்த அடர்த்திக்குள் அணுக்கள் மோதுகின்றது, நீராகின்றது, நீருக்குள் அணுக்கள் சிக்குகின்றது. அந்த சிக்கிய உணர்வின் தன்மை கொண்டு
அதை எடைகூடி ஓடுகின்றது, ஓடுபாதை ஒராகின்றது, நீர் ஆவியாகின்றது, உணர்வின் தன்மை ஒரு பொருளாகின்றது, பரமாகின்றது, எல்லை. நாம் பரம் பொருள் என்ற நிலையை அகசியன் அதை அறிகின்றான். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்றது. ஆனா பரம்பொருளான பின் ஓடுபாதையில் தன் அருகில் உள்ள காந்தப்புலன் உராயப்படும் வெப்பமாகுது, சுழற்சியின் தன்மை வருகின்றது, துருவப்பதில் கவர்கின்றது, தான் கவர்ந்தது மேல் பரப்பாகின்றது, சுழற்சியில் வெப்பம் நடுபைய ஆகின்றது. அதற்கு பேர் சீவலிங்கம். இப்படி வளரும் தன்மை வருவதை சீவலிங்கம் என்று அன்று அகசியம் வைத்த பேர். அணுவின் இயக்கத்தை அவன் கண்டுணர்ந்த பின் எப்படி ஜீவிக்கின்றது இந்த கோள், சீவலிங்கம் என்று காரண பெயர் வைத்தார். இதன் உணர்வின் தன்மை வளர்ச்சி அடைய 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 பெரும் கோளாகின்றது, சுழற்சியின் தன்மை அதிகமாகின்றது. முதல்ல நீரானது அதே சமயத்தில் வெப்பம் அதிகமாகும் போது இந்த பொருளை உருக்குகின்றது. ஆக இதே போல அதனுடைய வளர்ச்சி பெறுகின்றது, பல உலோகங்களின் நிலை மாற்றம் அடைகின்றது. ஆக இந்த உணர்வின் சுழற்சி ஆகும்போது கூழாகின்றது, மீண்டும் அமிலமாகின்றது. நீர் அமிலமாக பல பொருள்களை சேர்க்கும் போது அமில சக்தி அடைகின்றது. அமிலங்கள் உருவான பின் சிதைந்து ஓடுகின்றது. ஓடுவாதில் அதை விட்டு அகன்ற பின் அது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. இதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் அதன் மற்ற நிலைகளை தனக்குள் கவர்கின்றது, தூசியாக மாறுகின்றது, மீண்டும் இது நுகர்கின்றது. ஆக இதை அடங்குகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை வரப்படும் போதுதான் சூரியன் ஆகின். இதன் தோளில் சுழண்டு வந்த நிலைகள் இதன் ஈர்ப்பு வட்டல் சேர்ந்ததுதான். புறநிலையில் இருப்பது நட்சத்திரம், அதன் அருகே வருவது கோள்களும் என்ன நிலை வருகின்றன. இப்படித்தான் ஒரு பிரபஞ்சம் வருவான். இதை போன்றுதான் ஒரு உயிரணு நுகர்ந்தால் முதல்ல ரத்தம் இல்லை, நீரின் வடிவமாக வந்தது, உடலின் தன்மை பெற்றது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் உணர்வுக்கொப்ப பல அணுக்களின் தன்மை உயிருடன் ஒன்று ஒரு அதாவது இந்த பிரபஞ்சமானால் நம் உடலுக்குள் இது ஒரு பிரபஞ்சமாக மாறுகின்றது என்ற நிலை அவனுக்குள் உணர்ந்தான். உணர்ந்த உணர்வின் தன்மை நஞ்சை வென்றிடும் சக்தி பெற்றதனால் தான் அவன் அதை பெறும் தகுதி பெறுகின்றான். இப்படி பெற்றவன் தான் இந்த தனக்குள் பெற்றது அனைத்தையும் 16வது வயதில் திருமணம் ஆகும்போது தான் எதையெல்லாம் கண்டானோ அது தன் மனைவியும் பெற வேண்டும் என்று ஓதினான் செவிகள். அந்த ஓதிய உணர்வு பதிவானது. அவன் பதிந்த உணர்வை நினைவுகின்றான். அவன் அண்டத்தில் பார்த்த அனைத்தும் அவன் பார்க்கின்றான். தன் கணவனால் பெற்ற சக்தி, நான் அகன்ற அண்டத்தையும் காணும் உணர்வு பெற்றேன், அருள் உணர்வை பெற்றேன். அவர் வளர்ச்சி வர வேண்டும், அருள் என்றும் என்னுடன் உறுதுணையாக என்னை உலகத்தையே உணர்வும் உணர்வும் ஒளியாக மாற்றும் அந்த சக்தி அறிவின் தெளிவாக வர வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆக மனைவி தான் சொன்னதை தன்னுள் கட்டுணர்ந்த உணர்வை விளைவித்து தனக்கு அந்த உணர்வின் தன்மை பெறும் தகுதி பெற்றது. எங்கள் இருமனும் ஒன்றிட வேண்டும், அந்த உணர்வின் ஒளிதன்மை பெற வேண்டும் என்று இவன் உணர்வால் எதனின் உணர்வு ஒளியானதோ உணர்வின் இரு உணர்வுகள் ஆகப்போகும்போதுதான் பெண்பால் ஆண்பால் என்ற நிலை வருகின்றது. காரணம், ஆக இன்று துருவ நட்சத்திரத்தில் எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் என்ற நிலைகள் கொண்டு ஆக நட்சத்திரமானது. ஆக உணர்வின் தன்மை நஞ்சை ஒளியாக மாற்றி ஒளியின் தன்மை வருகின்றது. ஆனால் இன்று நட்சத்திரங்கள் தனதுள் எடுத்துக்கொண்ட வீரியத்தன்மை அடைகின்றது. ஆனாலும் அது இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்பால், ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் பெண்பால். ஆக இந்த உணர்வின் பொறிகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஆகை செறிந்துண்டு செல்லப்படும் தூசிகள் ஆகின்றது. ஆனாலும் மோதலில் எதிர்பாராத மோதலில் ஏற்படும் உணர்வுகளே வேறு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தை கண்ட பெண், ஒரு வியாழன் கோளின் விஷத்தன்மை கொண்ட பெண், அதன் உணர்வை கண்டு இதனுடைய அழுத்தம் அதோடு ஒன்றாது நகர்ந்து ஓடுகின்றது. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தின் அணுக்கள். ஆனால் அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மோதிய பெண் இது சுழற்சியின் நன்மை அடைந்து மூன்று ஒன்றாகிறது. இப்படி துடிப்பானதுதான் மூன்று நிலைகள் கொண்டு வெப்பத்தின் தன்மை துடிக்கும் நிலையை வருகின்றது. துடிப்பால் ஏற்படும் வெப்பமும் ஈர்க்கும் தன்மை வந்து தனக்குள் அருகில் மற்ற கோள்களின் தோள்களை இழுத்து இதற்குள் அடைபட்டுக் கொள்கின்றது. எப்படி ஒரு புழு தனக்குள் நுகர்ந்து தன் நிலையில் கூட்டுக்குள் சிக்கிய பின் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் நுகர்ந்து ஆனால் புழு அது பறக்கும் பூச்சியாக குறுகிய மாறுகின்றது. ஆக மாறிய பின் அதில் வரக்கூடிய கரு மற்ற எந்தெந்த செடிகளில் அது பாய்ச்சுகின்றதோ அந்த செடியின் சத்தை கவர்ந்த அந்த உணர்வு பட்டுப்பூச்சிகளாகவும் பல பூச்சிகளாகவும் மாறுகின்றது. இதை போலதான் நுகர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இதில் எப்படி விளைந்தது என்ற நிலையை அவன் தெளிவாக தெரிந்து கொள்ளுகின்றான். அதனால்தான் அவன் அகசியன் என்றும் துருவன் என்றும் துருவ மகிழ்ச்சி என்றும் சிசித்துக் கொண்டான் என்ற நிலையில் இவை அனைத்தும் தன் மனைவிக்கு ஓதும் போதுதான் இருவரும் ஒன்றாகி வசிஷ்டரும் அந்ததி போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றிய பெண்
ஆக இருவரும் சேர்த்துக்கொண்ட உணர்வை ஒளியாக நஞ்சை வென்று உணர்வை ஒளியாக பெருக்கும் நிலையை பெறுகின்றன. இரு உணர்வும் ஒன்றாகின்றது. சத்தியவான் சாவித்திரி என்றால் சத்தியத்து உண்மையின் உணர்வை ஒளி நமக்கு அறிவிப்பது நமது உயிர். ஆக மனைவியின் நிலையில் அரே ஆண் பெண் என்ற நிலைகளைத்தான் ஆதில் உயிரணுக்கள் தோன்றுகின்றது. தனக்குள் உணர்வின் தன்மை வரப்படும்போதுதான் வெப்பமாவது ஆண்பாலும் அதிலே மறைந்திருக்கு ஈர்க்கும் காந்தமாவது பெண்பால் என்றும் நாம் நுகர்ந்த உணர்வு ரெண்டும் சேர்த்துதான் ஈர்த்து தன்னுடன் கவர்ந்து உணர்வின் தன்மை உருவாக்குகின்றது. அதில் உருவானதுதான் பிரம்மம், பிரம்மா தெளிவாக காட்டுகின்றது சாஸ்திரங்கள். ஆகவே விஷ்ணுக்கு பிறந்தவன் தான் பிரம்மான் என்றும், ஆக உருவானது எதுவோ இதன் துடிப்பு வளரப்படும் போது உணர்வின் சக்தி இவருடன் இணைக்கப்படும்போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, விஷ்ணுவின் மனைவி லட்சுமி ஈர்க்கும் நிலை. அதே சமயத்தில் உருவான நிலை உணர்வை ஒளியாக்க மாற்றுவதும் தன் எண்ணத்தை வளர்ப்பதும் பிரம்மனின் மனைவி சரஸ்வதி. எதனின் உருவானதோ அதன் ஞானத்தில் அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றியாகும் போது சிவம். ஆக சிவத்துக்குள் சக்தி ஆக சக்தியாக இயக்குகின்றது என்றும், இப்படி 3 நிலைகள் கொண்டு மனித உடல்கள் எப்படி உருவாகிறது என்ற நிலையை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்க உள்ளது. ஆகவே ஆரம்பத்தில் அவன் கண்டான், அந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளைவித்தான். ஆகவே அவன் வழிகளில் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கு. இதுதான் கடவுளின் அவதாரம் என்று முதல் இந்த உணர்வின் தன்மை உருபெறும் சக்தி முதல்ல பெறுகின்றது சூரியன். ஆக இந்த 3 சக்தி ஒன்றாகி ஒன்றுக்குள் எதை கவர்ந்தது உள்நின்று அது இயக்கின் உணர்வின் செயலாக மாற்றுகின்றது. தனி ஒருவன் என்பது கடவுள் இல்லை. கடவுள் என்ற நிலைக்கு அர்த்தம் இல்லை. ஆக ஒரு உணர்வின் தன்மை உள்நின்று இயக்கும் தன்மை பெறுவதுதான் கடவுள். அவன் எங்கேயும் இருந்து நம்ம இயக்கிறான் என்ற நிலைகளை நாம் உண்மையின் உணர்வை அவன் அறிந்தான். அந்த உணர்வின் வழி சென்றால் அவன் சென்ற பாதையில் நாம் இன்று அனைத்தையும் நஞ்சை ஒளியாக மாற்றும் உணர்வு வருகின்றது. அதனால் இந்த விநாயகர் தத்துவத்தில் முழு முதற் கடவுள் உயிரணு தோன்றி பல மிருகநிலை மாற்றி மனிதனாக எவன் பிறந்தானோ அவன் உருவாக்கும் தன்மை பெற்றவன். மனிதன் ஆன பின் கார்த்திகேயா அனைத்தும் அறிந்து கொள்ளும் சக்தி பெற்றவன். ஆக சீலாதிபதி இந்த 6வது அறிவு இந்த மனிதனை காக்கும் நிலையை பெற்றது. ஆனால் பிரம்மாவை சிறைபிடித்தார் இந்த துருவ மகரிஷி. தனதுக்குள் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எப்படி உருவாக்கினானோ ஆகினால் தன் கவர்ந்து உணர்வின் தன்மை தெரிந்து நஞ்சை வென்று உணர்வினை ஒளியாக மாற்ற தெரிந்து கொண்டவன். அதனால்தான் இந்த 6வது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தான். இப்ப நஞ்சென்ற உணர்வை தனக்குள் வந்தால் நஞ்சை வென்றிடும் அறிவு உணர்வை நமக்குள் நகர்ந்து இது உருவாக்குதல் வேண்டும். அது உருவாக்கினால் நஞ்சை இந்த உடலை நஞ்சி உள்புகாது காக்கும் நிலை வருகின்றது என்ற நிலைதான் தத்துவத்தை தெளிவாக கூறுகின்றான். வளர் சிவம் என்றும் நாம் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக மனித உருவென்றும் ஆக தீமைகளை அகற்றும் உணர்வு முன்பு கார்த்திகை என்றும் அது அறிந்து தீமைகள் புகாது பாதுகாத்துக் கொள்ளும் நிலை என்றும் தெளிவாக அண்டம் பிண்டத்தில் ஆன விற்பார் நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு பின் நம் நிலை என்ன, இதை சற்று சிந்திக்கவில்லை என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம். ஒரு வேதனை பார்க்கின்றோம், பத்திரிகைகளை பார்க்கின்றோம், வேதனைப்படுவோர் பார்க்கின்றோம். சிறுக சிறுக நம் உடலை சேர்த்து விஷயத்தின் தன்மை கண்டால் அடுத்து பாம்போ தேவலோ ஆயிரும். மீண்டும் யாராவது இப்ப பாம்பு நம்மை கடிச்சிட்டா என்ன ஆகும்? ஐயோ பாம்பு கடிச்சிச்சுன்னு பாம்பு நினைவு. அடுத்தவங்கள்ட்ட மனுஷன் நினைவே வராது. பாம்பு மேலதான் அந்த விஷயத்தன்மை நினைவு இழந்து விடுகின்றோம். உடலை விட்டு சென்ற அந்த உயிர் என்ன போகும்? நினைவின் உணர்ச்சிகள் குறைந்து விடுகின்றது, இது அடக்கி விடுகின்றது. ஆக எதனை உணர்வு வந்து அது ஈர்த்து கொள்ளுகின்றது. அங்கே இந்த உயிர் போன உடனே பாம்பு அப்படி ஊந்து போக வேண்டியது. ஆகினால் நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றது. பாம்பு நம்மை கடித்தால் பாம்பு ஆயினும், பாம்பை அடித்தால் அது துன்புறுத்தி உயிர் போகணும். பாவியை நீ கொண்டானே 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 இந்த உணர்வு நினைவு. இந்த உணர்வின் தன்மை நம்மை அந்த உணர்வு நுகர்ந்து உடலை விட்டு வந்தப்ப நேரம் நம்மகிட்ட வந்துடும். நம்ம சுவாசத்துக்குள் வந்தோன்னு இந்த உணர்வை எடுத்து மனிதனாக பிறகு பாம்பு கடிச்சா பாம்பா பிறகுறோம், மனிதன் பாம்பு அடிச்சா பாம்பின் தன்மை வரும். ஆக நாம் மனிதனாக உருவாக இப்படித்தான் நாம தாய் கருவில பிறந்தோம். நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு மான் புலி அழிச்சு சாப்பிட்ட உடனே அது கீதையில் என்ன செய்யறான், நீ அந்த அர்ஜுனுக்கு உபதேசிக்கிறான். மானின் உயிராண்மை சென்ற பின் கண்ணன் சாரதியாய் செய்யறான். யாரு? கண்ணன். கண்கள் எதை உற்று பார்த்ததோ உணர்வின் தன்மை கொண்டு சாரதியாக சென்றவன் என்ன செய்யுது, அந்த வியூகத்தை தவிர்த்து அதனுள் சென்று நீ அதுவாக தெளிவாக காட்டுறான் காவியத்தை. நாம் பார்த்து கொள்றோமா? இல்லையே. அப்ப அதுக்குள்ள பொண்ணு பாதுகாப்பு இடம் இருக்குது. அது குட்டியா வந்தாச்சுன்னா பாதுகாப்பு, அப்படி தடை கொடுக்கு வராம பாதுகாக்கு. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்தோம். அப்படிங்கிற வகையில மனிதன் எப்படி நாம எப்ப நம்மளுக்கு பாதுகாப்பது,
இதை வென்றவன் அந்த துருவ மகிழ்ச்சி. அந்த உணர்வின் தன்மை கண்கொண்டு கூர்மையா காத்து இந்த உணர்வின் தன்மை வந்தால் இன்னொரு பிறவிக்கு போகாதபடி இது இழுத்தபடி நம்மளை பாதுகாப்பா நிறுத்தபடி நீ என்னைக்கும் நிலையாயிரா அப்படின்னு நம்ம உயிர் அங்க கொண்டு விடும். என்னை இப்படி செய்தானே, மோசம் செய்தானே, பாதி நம்ம உணர்வை எடுத்துக்கொண்டால் நமக்கு நோய். இந்த உடல் விட்டு சென்ற பிற்பாடு எங்க போவோம்? அவன் உடலுக்குள்ள போவோம். இங்க என்னைக்கும் பேய் மனம், அந்த உடலுக்குள் போய் பேயா அட்டி படைப்போம். அவனும் உணர்வின் தன்மை சீரழிப்பான், வேதனை அனுபவிப்பான், விஷயத்தை ஒழுங்கு கொடுப்பான், இந்த உணர்வை எடுப்பான், உடலை வெளியே வந்துடும். அப்புறம் என்ன செய்வோம்? அடுத்து எந்த விஷயத்தின் அழுகோலோ அடுத்த உடலை பிறப்பான். அதனாலதான் குருநாள் காட்டுக்குள்ள கொண்டு போய் ஆடு நிறைய சாப்பிடுறா, கோழி சாப்பிட, வேட்டையாடி நிறைய கறியை சாப்பிட்டு இருப்பேன், எல்லாம் நிறைய சாப்பிடாம பாரு. சாப்பிடான்னு சொன்ன உடனே இவர் இத்தனையும் ஆடுன்னு ஒரு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுல இருந்து சாப்பாடு இருந்து மட்டன் கிட்ட கண்டா வாண்டி வர ஆரம்பிச்சு. நீ நம்ம இதுக்கு பாம்பா இப்ப சாப்பிடுறோம், ஆட்டுக்கறி நிறைய சாப்பிடுறோம்னா பாருங்க, கடைசியில சாக போகும்போது துடுக்குன்னு இப்ப சொல்லுவோம், அந்த என்ன செஞ்சு 2 ஆளோ 2 கோழியை கொண்டு கறி வச்சிட்டோம்னு உயிர் சீக்கிரம் போயிரும்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் இயற்கையின் உண்மையின் நிலைகளை அந்த அகசியன் கண்டத்தை பெறும் என்றால் குருநாதே எனக்கு இப்படி இந்த உணர்வை ஊட்டினார். என் பூர்வ புண்ணியம் தான் சொல்லணும். நான் இதெல்லாம் என்னை கத்துக்கிட போது என்னைக்கு நான் தெரிஞ்சிருப்பேன். இப்ப நீங்க கேட்கறீங்கன்னா உங்க பூர்வ புண்ணியம் வர்றவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வர நேரம் ஆகி போச்சு, எங்க சமையல் போது அவனுக்கு காசு கொடுக்கணும், நீங்க கொடுக்கணும். நான் இந்த சினிமா படம் பார்க்கணும், அங்க போனா பார்க்கணும், எந்திரிச்சு அந்த போறதுக்கு இங்க என்ன அறுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சினிமாவுக்கு போறவங்களும் உண்டு. வீட்டுல இன்னைக்கு டிவி எங்க இருக்கும், இந்த நேரத்தில் நல்ல காட்சி படம் போடுறோம்னு சொன்னா என்ன சாமி இப்படி வரும், 2யும் கலந்தாங்கன்னு சினிமா காட்சி தான் வரும். அது நாளைக்கு என்ன செய்யும், உண்டான நிலையை நம்ம வேர் வலிக்கதான் தேசித்திருக்கும். இதுவெல்லாம் மனிதனின் வாழ்க்கை நாம் எதை நினைக்கின்றோமோ அவை அனைத்தும் நாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற நிலையை காட்டி இன்று நாம் மனிதன் இதையெல்லாம் தெளிந்து நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நாம் இன்று தெளிவாக காட்டுகின்றான். இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பது காலையில் அந்த சூரிய உதயமாகும் போது அந்த உணர்வுகளை அலைகளாக மாற்றி வருது. இன்று நாம் மனிதனுக்குள் நாம் மனிதனாக எடுத்துக்கொண்டிருப்போம். என்னை திட்டினது போனதெல்லாம் நமக்குள் பதிவா இருக்கு, அவனுக்குள்ளும் பதிவா இருக்கு. இது சூரியன் எடுத்து இங்க வச்சிருக்கு, இதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. இப்ப சூரியன் ஒரு செடியின் சத்தை எடுத்தால் விளைந்து விட்ட நிலத்தில் ஊண்டினால் பூமியின் ஈர்ப்பின் தன்னை கொண்டு உணவு கொடுத்து அந்த செடியை வளர்க்குது. நமது உயிரோ அந்த செடியின் சத்தை எடுத்தால் அணுவாக மாற்றி உடலாக மாற்றும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. ஆக நாம எந்த சத்தினை சாப்பிட்டோமோ அந்த உணர்வின் சத்தை கொண்டு உடலாக்குது, அந்த உணர்வின் அறிவாக நம்மை இயக்குது. அந்த உணவுக்கொப்ப உணர்ச்சிகள் ஆகுது, அந்த உணவுக்கொப்ப நடமாடும் இதாகுது. செடியும் இருந்த இடத்தில் தன் உணர்வு எடுத்து வளைகின்றது. நாம் சுவாசித்த உணர்வு தேடி சென்று நம்ம உணவை உட்கொள்ள செய்கின்றோம். இதெல்லாம் நாம் தெரிந்துக்கணும். ஞானி நமக்கு கொடுத்த மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம், விநாயகர் புராணத்தை நாம் தெரிகொண்டால் இனி மனிதனுக்கு பின் நாம் எல்லை எதுவும் இனி பிறவி இருக்கக்கூடாது. அந்த நிலை அடையணும்.